இங்க வந்து தனியாரிக்கிறீங்களா கழுத? உனக்கு வெட்கமா இல்ல? நான் என்ன செய்யறதுன்னு அந்த சின்ன பையன் நாயம் படத்துல பாடு இருக்கேன். அப்பா பாப்பா என்னால சொல்லவே முடியலண்ணே. அண்ணே கள்ளத்துக்கு போட்டு அந்த நாயோட காலை உடைச்சு விட்டேன். அவனுக்கு நீ பழைக்க மாட்டானு செத்து தொலையட்டும். தடவை முயற்சி பண்ணி அந்த பயல்களை பழி வாங்க முடியலையே. ஆமாண்ணே, என்ன செய்யறது? ஒரு யோசனை சொல்லுங்கண்ணே, செஞ்சிருவான். மீனாட்சி வள்ளி உனக்கு என் மேல கருணையே பிறக்காத. முந்தி பேசிட்டு இருந்தா இப்ப கொஞ்சம் கூட சீண்டாமே போறானே. ஏன் நமக்கு இப்படி மரியாதை குறையுது? வத்தலாம் நாய்க்கு வத்த தடவை கொடுங்க. ஐயோ என்ன அது? நாய்? நாயா? ஆமா, இந்த வீட்டு நாய்க்கு தானே மரியாதை ஜாஸ்தியா இருக்குது. மனுஷன் யாரும் மதிக்கிறீங்க? பின்ன என்ன, நாய் தான் நந்தியோட இருக்குது, வீட்டை காக்குது, திருடனை பிடிக்குது. நீ என்ன பண்ற? நான் ஒண்ணு பிடிக்கிறேனே. கொண்டு விடுவேன் தெரியுமா? இது கொண்டு விடுவியா? இதுக்காக நான் 24 மணி நேரமும் முந்தானி பிடிச்சிட்டு பின்னாலே சுத்திட்டு இருக்கேன். கையை இருக்கு ஒரு பொண்ணு புருஷனை பார்த்து நாரா என்ன கடைசி வரைக்கும் கை விட்டாதேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன கையை விடுங்க? அப்படி என்ன உன்னை அனாதையா விட்டுவேன்னு வச்சிருக்கியா? கை விட. வருங்கால புருஷனை பார்த்து கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசுறீங்க. வருங்கால புருஷனா? ஏன் வருங்கால வரைக்கும் தள்ளி போடுறேன்? நிகழ்காலத்திலேயே கல்யாணத்தை படிக்கணும்னு சொல்றியா? நான் தயார். தலையில வெண்ண தண்ணியை ஊத்திடுவேன். மூஞ்சி பாரு, மூஞ்சி பக்கம் மூஞ்சி பாரு. சிச்சி, நம்ம நாயா குறைச்சும் கூட நம்ம கல்யாணமே ஆகாத போட்டிருக்க. மீனாட்சி, மீனாட்சி வாங்க வாங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம் தான். அது இருக்கட்டும், கால் ஒடிஞ்ச பிறகு கண்ணூரை விட்டு இந்த ஊருக்கு வந்த ஒன்னும் அடிக்கடி பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா அந்த குறைய உன் தங்கச்சி தீர்த்துட்டா. என்ன சொல்றீங்க நீங்க? என்ன மீனாட்சி ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற? உனக்கு பிறகு சந்தையில உன் தங்கச்சி தான் வாழ்க்கை வியாபாரம் செய்யறா. உன்னை விட ரொம்ப சுறுசுறுப்பு. இப்ப நாங்கெல்லாம் அவள்கிட்ட தான் வாடி வச்சிட்டு இருக்கிறோம். சரி சரி, நாயாச்சி சந்தைக்கு வந்தவ இதை மறந்து வச்சுட்டு வந்துட்டா. கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, அப்பவே வந்துட்டால, இன்னும் வீட்டுக்கு வரலையா? வந்துருவா. சரி, நாங்க வர்றோம், வா போலாம். வள்ளி, பள்ளிக்கூடம் போறேன்னு என்ன ஏமாத்திட்டு சந்தைக்கா போயிட்டு வரேன். நம்ம காதல்ங்கிற தொழில் கல்யாணம் கரை சேரத்துக்குன்னு எவ்வளவு தூரம் இருக்கு? ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல வந்துட்டோம். சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். வள்ளி, இந்த அலங்காரம் எல்லாம் உங்க கண்ணுக்கு அழகா இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான். வள்ளி, என்னக்கா எங்க இருந்து வர? பள்ளிக்கூடத்துல இருந்து. புத்தகம் எங்க? மறந்து போய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேக்கா. சரி பரவாயில்ல, அந்த மேஜை தர. பள்ளிக்கூடத்துல வச்சது இங்க எப்படி வந்தது? பள்ளிக்கூடம் போறேன்னு என்ன ஏமாத்திட்டு சந்தைக்கு போய் வியாபாரமா செய்துட்டு வரேன். ஆமா சரி, போனா போகட்டும். நாளையில இருந்து நீ அந்த சந்தை பக்கமே போக கூடாது, பள்ளிக்கூடம் நான் போகணும். அங்க போய் நான் என்ன செய்யறது? புத்தகத்தை திறந்த அதுல உன் உருவம் தான் தெரியுது. படிக்க நினைச்சா உன் நினைவுதான் வருது. வள்ளி அக்கா, இனிமே படிப்புக்காக செலவழிக்கிறதெல்லாம் வீண்தான். மனசெல்லாம் உன் மேல இருக்கும்போது நான் பள்ளிக்கூடம் போறதுன்னா போதும். இனிமே உனக்கு புத்தி சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாளைக்கே ஒரு மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் ஏற்பாடு. அக்கா, இதுக்கு சம்மதிக்கலன்னா நீ என்ன மறந்துடு. ஐயோ அதுக்கு இல்லக்கா, உன் இஷ்டப்படியே செய். ஆனா ஆனா என்ன? வந்து வந்து மனசுல இருக்கிறத சொல்லு. நான் ஒருத்தர, அவரும் என்ன, நீயும் எங்களை சரி. யாரவே வாழக்கா வியாபாரம்? சோமையாவா? இல்ல மறந்தீங்க. ஆமா, சோமையான துணி அது யாரு? அவ ஒரு அயோத்தி. அது இருக்கட்டும், உன் வாழ்க்கையில உண்மையா நடந்ததான் நீ நாடகம்னு நடிச்சியா?
சரி, அவனை வர சொல்லு. நேர்ல பார்த்துட்டு முடிவு சொல்லு. அக்கா, அக்கா. நம்ம காதல் விஷயம் எங்க அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? ஆமா. அதனாலதான் கல்யாண விஷயமா உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னா. நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, உனக்கு ஒரு அக்கா இருக்காங்கிறத என்கிட்ட சொன்னியா நீ? ஆமா, மறந்தே போயிட்டேன். மறக்கலாமா? என்ன செய்யறது, அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. நாம சந்திக்கிற போதெல்லாம் எதையோ பேசி ஆனந்தமா இருந்துட்டோம். அதனாலதான் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருங்கிறத உங்ககிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன். அப்படியா? அத்தா, எங்க அக்கா சம்மதம் கொடுத்துட்டா. ஆனா உங்க அண்ணன் கவலைப்படாது. எங்க அண்ணனும் உங்க அக்கா மாதிரி தங்கமானவர். நான் சொன்னா தட்டவே மாட்டாரு. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. பார்த்து பேச எப்ப எங்க வீட்டு வர போறீங்க? உடனே போய் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி 2 பேருமே உங்க வீட்டுக்கு வரோம். சரி, இது இப்பவே போய் அக்கா கிட்ட சொல்றேன். வள்ளி, என்ன? ஒண்ணு இல்ல. பெரிய மனசுலையாக்கும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் உன் ஊரை தெரிஞ்சுக்காமலே பழகிட்டோம். நான் எங்க வர்றது? பூங்குளம் தங்கம்மா கோயில் தெரு 9ஆம் நம்பர் வீடு. அது போதும், நான் வந்து நிக்கிறேன். உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் பொறு. நீதான் இனிமே எனக்கு குரு. மறுபடியும் எனக்கு காதல் பைத்தியம் வந்துருச்சு. ஆர்வத்தை குறைக்காத. நீ வெறும் பெண் இல்ல, என் கண். என்ன இருந்தாலும் இப்படியா? சும்மாரு. ஒருத்தன் கல்யாணத்துக்கு பின்னாடிதான் சரணமும் கரணமும் போடுறான். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியா போடுறேன். ஒருத்தன் வெளிய தெரியாம போடுறான், நான் தெரிஞ்சா போடுறேன். பண்பு இல்லாம சில பெண்கள் கணவனை கொடுமைப்படுத்தலாம். நான் ஒண்ணும் அப்படி இல்ல. கல்லானாலும் கணவன், சிறு புல்லானாலும் புருஷன் நினைக்கிறவன். அப்படின்னா நீ என்ன முடிவு பண்ணிட்டியா? எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். ஆனா உங்க கோமாளித்தனம் எல்லாம் போகணுங்கிறதுக்காகத்தான் அப்படி கோபப்படுற மாதிரி நடிச்சேன். மனுஷன் கோமாளியா இருக்கலாம், ஆனா ஏமாளியா தான் இருக்க கூடாது. என் கண்ணு இருக்கு. சித்தப்பா வரணும், பெத்தப்பா வரணும். நம் காதல் தெய்வீகமானது. அதை தடுக்க செத்த அப்பா வளர்க்க முடியாது. கண்ணு இருக்கும். இன்னைக்கு கேலண்டர் பிரகாரம் அமாவாசையா இருந்தாலும் நம்ம காதல் வானிலை என்று பூர்ண நிலா பௌர்ணமி. மாப்பிள, மாமா வந்து ரொம்ப நேரமாச்சா? நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? எப்படி சரிதானா? மாப்பிள, உங்க 2 பேருக்கு நாங்களே கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இப்பவே மேலக்காரனுக்கு போய் நான் அச்சாரம் கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, என்ன மாப்பிள? அவன் கைய பிடிச்சிருக்கேன்னு வருத்தப்படாத. போய் தானே சொன்னேன். உண்மைதா? இப்படி உண்மை. போ மாமா. ஏன் மாமா, எனக்கு கல்யாணம் ஆனா சின்ன மாமனுக்கு கல்யாணம் ஆகுனா, சின்ன மாமனுக்கு கல்யாணம் ஆனா உனக்கு கல்யாணம் ஆகுனா? இந்த வீட்டுக்கு பெரியவன் நீ, உனக்கு கல்யாணம் ஆகாம எங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை பத்தி யோசனை பண்றியா? ஆமா, சீக்கிரமா நீ கல்யாணத்தை பண்ணிக்க. எங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. எனக்கு கல்யாணம் நடக்காம இந்த வீட்டுல யாருக்குமே கல்யாணம் நடக்காதா? அப்படின்னா தம்பியினுடைய நிலை, இந்த குடும்பத்தினுடைய நிலை, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியுது. அண்ணா, அண்ணா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல. இல்ல, இதுவரை நீ கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. ஏதோ காரணம் இருக்கு. உன்ன சொல்லு. எல்லாம் உன்ன நினைச்சுதான். அண்ணா, என்ன நினைச்சா?
அப்படி நான் என்ன தவறு செய்தேன்? நீ ஒரு தவறு செய்யல தம்பி. ஆனா செய்யாத குற்றத்திற்காக தண்டனையை அனுபவிக்கிறியேங்கிறத நினைக்கும் போதுதான் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குடா. நீ என்ன சொல்ற? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் சொல்றேன். செய்துக்கிறேன். ஆனா முங்கை நீளாம முழங்கை நீளுமா? மூத்தவன் நீ இருக்கும்போது நான் கல்யாணம் செய்துக்க முடியுமா? முடியாது. ஆனா கல்யாணமே செஞ்சுக்கிறதுலேன்னு நான் முடிவு செஞ்சுட்டேனே. காரணம் அதை மட்டும் கேட்காதே. அதை தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல, அது என் சொந்த விஷயம். சொந்த விஷயமா? இவ்வளவு நாள் இப்படி பிரிச்சு பேசாத நீ இன்னைக்கு இப்படி பேசும்போது நான் உன்னை சந்தேகிக்கிறேன். தம்பி, அண்ணனை சந்தேகிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? இதான் உடன் பிறந்த தம்பிக்கிட்டே உள்ள சொல்ல மறைக்கிறியே. இல்ல இல்ல, என் முடிவுல ஒரு பெரிய பிரச்சனையா அடங்கியிருக்குது தம்பி. அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கிறேன். மருதையா சொல்லு. என்னடா இப்படி சொல்ற தம்பி? அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல? ஏய், நிறுத்து. உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதகத்தை செஞ்சுட்டு அதை மறைக்க என்ன பயன்படுத்துற? உடைய வாழ்க்கையை பாடாக்க திட்டம் போட்டு வெளியில பாத்திரம் உள்ளவன் போல் நடிக்கிற நயவஞ்சகன் நீ. பிரச்சனை என்ன? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்ல முடியுமா முடியாதா? சகோதர பாசத்தை நினைச்சு உனக்கு என்ன அவகாசம் கொடுக்கிறேன்? இதுல இருக்கிற தண்ணி காலையில் ஆகிறதுக்குள்ள முடிவை சொல்லிடலாம். இல்ல உயிரோடு இருந்தா தான் நம்ம பிரச்சனை தீராது. வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். என்ன தடுக்காது. சொல்லண்டா சொல்லண்டா. வேண்டாம், நீ சொல்லவே வேண்டாம். வேடா தம்பி, உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டா. உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டா. சொல்லிடுறா தம்பி, சொல்லிடுறா தம்பி. தம்பி தம்பி இப்ப நான் என்ன சொல்லிடுறா? இந்த பிரச்சனை என்ன சொல்லிடுறா? வேண்டாம், சொல்ல வேண்டாம். நீ சொல்ல வேண்டாம். அந்த விஷயம் எனக்கு தெரியவே வேண்டாம். இல்லடா இல்லடா இல்ல, இவ்வளவு தூரத்துக்கு வந்து பிற்பாடு நான் சொல்லிடுறா. தம்பி, நான் ஒரு பெண்ணை காதலிச்சேன். அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சேன். அப்புறம் ஐயோ ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் என்னன்னு சொல்லுவேன்? அவ செத்துட்டாடா. தம்பி, அது மட்டும் இல்லடா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வேற எந்த பெண்ணையும் தொடர்றது இல்லை. நம்மளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டா தம்பி. நான் வாக்கு கொடுத்துட்டேன்டா. அண்ணா, இதை என்கிட்ட முன்னமே சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருக்கலாம். ஆனா ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய நானே உன்கிட்ட இதை சொன்னா எங்க என் மேல இருக்கிற மரியாதை உனக்கு குறைஞ்சிடுமோன்னு பயந்துதான் இவ்வளவு நாளா நான் உன்கிட்ட இதை சொல்லாம மறைச்சேன். இதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. அண்ணா, நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தம்பி, உன் அன்பு எனக்கு தெரியுதா. என் நிலைமை இப்படி ஆனதால நான் கல்யாணம் செஞ்சுக்கலனா நீயும் செஞ்சுக்க மாட்டேன். நம்ம ரெண்டு பேருமே இப்படி இருந்தா நம்ம குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுமேன்னு நினைச்சுதான் நீ வரும்போது நான் அழுதுகிட்டு இருந்தேன். இப்ப என்ன சொல்ற? உடனடியா ஒரு பெண் பார்த்து உன் கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யட்டுமா? நானும் ஒரு பெண்ணை பத்தி சொல்லப்பா. ஓடியா? அப்படியா? யாரா அந்த பெண்ணு? யாரு? பேர் வள்ளி, தூங்கணும். அப்படியா? வா, போய் பேசி உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். வா.